நாங்கள் மீள் குடியேற்றம் வந்து 2010ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் மீள் குடியேற்றத்தில் வந்த நாங்கள் வரும்போது முகாமிலிருந்து எங்களை வித்தியாந்த ஸ்கூலில் தான் எங்களை வந்து கொண்டு அவை நிறுவனத்தாக்கி நிறுவனத்தால் கொண்டு எங்களை வந்து விட்டுருந்தது. இதுக்கு பிற்பாடு அவரோட வீட்டில் நாங்கள் போகும்போது எங்களோட வீட்டில் வந்து வீடுகளெல்லாம் உடைக்கப்பட்டு டொய்லெட் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்தது. வெளியே பக்கத்தால் தான் எங்களுக்கு கூடுதலான போர் சத்தங்கள் குண்டுகளெல்லாம் ஆரம்பம் ஏற்பட்டது. முதல்ல அங்கே தான் வந்து தான் நாங்கள் முடிய வசிக்கிறதால எங்களுக்கு முற்பகுதி பெரிய குழாயில் முன்பகுதி என்றபடி எங்களுக்கு முதல் ஆரம்பத்தில் செல்வல் விழா தொடங்கிடுது. அங்கே தான் கூடுதலான போராளிகள் கூடுதலான கேம்புகள் இருக்கப்பட்டிருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் அங்கே இருந்தால் எங்களுக்கு இந்த ஊர் மெனக்க விழா நாங்கள் அந்த நேரம் வந்து எங்களுக்கு சிறு தொழில் இருந்தது, நெசவுகள் இருந்தது, சின்ன சின்ன ஃபேக்டரி இருந்தது. அந்த நேரம் கூட இடம்பெயர்ந்த காலப்பகுதியில் கூட நாங்கள் எங்களை வீழ்ச்சியதை கொண்டு கொடுக்கத்தக்க என்னத்துக்காகன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆடம்பர செலவு இல்லாமல் போயிட்டு அதால் எங்களுக்கு குடும்பத்தை கொண்டு கொடுக்கத்தக்கனா இருந்துச்சு. இடம்பெயர்ந்து செல்லடிக்க அவங்களோட போராளங்களுக்கு செல் அடிக்கும் போது நாங்கள் பகுதி பகுதியாக இடம்பெயர தொடங்கிட்டோம். இந்த எங்கள் கிராமத்திலிருந்து அடுத்த கிராமம் பற்றாப்பட அடுத்த கிராமம் அப்படியே இடம்பெயர்ந்து போய்கொண்டு தொடங்கிட்டோம். கடைசி நேரத்தில் வந்து வட்டுக்கால் தாண்டி முள்ளிவாய்க்காலில் நாங்கள் கடைசி நேரத்தில் இருந்து நாங்கள் இருக்கவும் அங்கேயும் கூடுதலான சுற்றி வளைக்கப்பட்டு நாங்கள் முள்ளிவாய்க்காலில் எல்லாருமே இறுகிட்டோம். அந்த காலப்பகுதியில் எல்லா பக்கத்தாலையும் பாதிக்கப்பட்டோம். சாப்பாட்டாலேயோ இல்லாட்டிக்கு செல்லாலேயோ பாதிக்கப்பட்டு பங்கரு கூட அந்த நேரம் உருவாக்கில்லை. சீலையில் கொண்டு போன சீலையில் தான் வச்சு மண் போட்டு அப்படி நாங்கள் இருந்து நாங்கள் பாதுகாத்து கொண்டும் இருக்கும்போது தான் கணவர் வந்து பாதிக்கப்பட்டது. அவ்வளோ சரியாக கஷ்டப்பட்டுருக்கோம். சாப்பாடாலையும் கஷ்டப்பட்டிருக்கிறோம், எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டிருக்கிறோம், உறவுகளை இழந்திருக்கிறோம், இல்லாதாலையும் கஷ்டப்பட்டிருக்கிறோம். கூடுதலாக விதவைகள் களமாக கைவிடப்பட்டவர்கள் அந்த திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உண்மையாக வேலை வாய்ப்பு இல்லாதால மேலும் மேலும் நாங்கள் இந்த கிராமத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய தொழில் வாய்ப்புகளுடைய சந்தர்ப்பங்கள் இல்லை. தொழில் ஃபேக்ட்ரிகளோ இல்லாட்டி எந்தவித இதுவும் இல்லை. ஃபேக்ட்ரிகள் இருந்து ஒரு வெளியில் ஒரு ஃபேக்ட்ரிகளை போட்டு பெண்களுக்குரிய தொழில் வாய்ப்போ ஆண்களுக்குரிய தொழில் வாய்ப்போ செய்திருந்தால் எங்களோட கிராமம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரும்.